சட்டப்பேரவையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலின் இப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். 2% கூட இந்த தமிழக அரசு பயன்படுத்தவில்லை என்பது குறித்து, கர்நாடக அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் அளவு குறைந்திருக்கிறது. எனவே இது குறித்தும் பேசிட வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே சேஷசமுத்திரம் என்ற அந்த கிராமத்தில் நடந்திருக்கக்கூடிய பதட்ட நிலை குறித்து, காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசால் மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த விவாதம் குறித்து, 100 நாள் வேலை திட்டம் குறித்து, பால் வழங்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு அரசு 200 கோடியை நிலுவை வைத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை குறித்து, இதுபோன்ற பல பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று ஏறக்குறைய ஒரு 33 அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, முக்கியமான பிரச்சனை சமீபத்தில் பத்திரிகையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, IAS அதிகாரி சகாயம் தலைமையில் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கிரைனைட் ஊழல், அது குறித்து ஒரு மிகப்பெரிய உதாகரமாக நரபலி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எலும்புக்கூடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது என்றுதான் தொடர்ந்து சபாநாயகர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர, ஆக இதற்கு அனுமதியை சபாநாயகர் தொடர்ந்து திட்டமிட்டு வழங்குவதில்லை. ஆகவே இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நாங்கள் கொடுத்திருக்கிற எந்த பிரச்சனைக்கும் அரசாங்கம் பதில் சொல்வது கஷ்டம். எனவே என்ன பண்றார் சபாநாயகர், ஆய்வுன்னு சொல்லி இந்த தொடர் கூட்டம் 29ஆம் தேதி வரை தான். அது முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கவர்னர் அவரு, அதுக்கப்புறம் எலெக்ஷன், அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போறது. அதனால அதை பற்றி கவலைப்படாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. சட்டப்பேரவையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்களை திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலின் விளக்கினார். சேஷசமுத்திரம், காவிரி நீர் பிரச்சினை, மேகதாது, 100 நாள் வேலை திட்டம், இப்படி பல்வேறு விவாதங்களை தாங்கள் எழுப்ப முயன்றதாகவும், ஆனால் அதற்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாகவும், அதனால் வெளிநடப்பு செய்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். அடுத்ததாக புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்களும் வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்று தமிழக சட்டமன்றத்தில் 3 மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டேன். அனுமதி மறுத்த காரணத்தினாலே வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய முன்தினம் தமிழக சட்டமன்றத்தில் இலங்கையில் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச விசாரணை தான் தேவை என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்றைய செய்தித்தாள்களிலே எப்படி செய்தி வருகிறது என்று சொன்னால், இலங்கை அரசு சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்ளாது, உள்நாட்டு விசாரணையை வருகிற 18ஆம் தேதி முதல் துவக்குவதாகவும், அதேபோல அடுத்த ஜனவரிக்குள் அந்த விசாரணையை முடிக்கும் என்றும் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி கேட்பதற்காகத்தான் நான் எழுந்தேன். அதற்கு அனுமதி மறுத்தார்கள். அதேபோல தமிழகத்திலே 22,000 பேருந்துகள் அனைத்துமே மிகவும் பாழ்பட்டு பழுதுபட்டு மக்கள் பிரயாணம் செய்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றன. உதாரணமாக கடந்த 15ஆம் தேதி அன்று நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட ஒரு பேருந்து கேரளா கொட்டரக்காரா என்ற இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த பேருந்திலே இருக்கக்கூடிய அடித்தளம் இடிந்து விழுந்து ஒரு பெண்மணி அதிர்ஷ்டவசமாக கீழே விழுந்தும் கூட உயிர் தப்பியிருக்கிறார். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தமிழக பேருந்துகளுடைய லட்சணத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே இதில் நடக்கக்கூடிய பேருந்துகளுடைய, அதாவது கூண்டுகள் கட்டக்கூடிய நடவடிக்கை ஊழல் மற்றும் பராமரிப்பு இன்மை போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டேன். அதற்கு அனுமதி மறுத்தார்கள். அதேபோல மனித உரிமை மீறல்கள் இலங்கையில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்ட 175 பேரை பிடித்து PRP கிரைனைட் வளாகத்துக்குள் நரபலி கொடுக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு செய்திகள் வருகின்றன.
4 சடலங்கள் மட்டுமே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் தோன்றுவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலேயும் அதற்கும் நான் அனுமதி கேட்டேன். இந்த 3க்கும் அனுமதி மறுத்த காரணத்தினாலே புதிய தமிழக கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறேன். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கையில் அவற்றை விவாதிக்க சட்டப்பேரவையில் அனுமதி தொடர்ந்து மறுக்கப்படுகிறது என்கின்ற கருத்தை தான் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற இந்த நரபலி பிரச்சினை முக்கியமாக பேசப்படுகிறது. சட்டப்பேரவையில் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சிகளிடம் இருக்கிறது. அதுபோல் கர்நாடகத்தில் இருந்து காவிரி நீர் தருவதற்கு மறுக்கின்ற அந்த பிரச்சனையும் முக்கிய பிரச்சனையாக பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றன. கர்நாடகம் மேகதாது என்கின்ற அந்த அணையை கட்டுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்திருக்கின்றன. புதிய தமிழகம் கட்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதரணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். சட்டமன்றத்தில் பேசியிருந்து புதிய பேருந்துகளை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த திருநெல்வேலி கோட்டத்தை சார்ந்த பேருந்து தற்பொழுது புனலூர் சென்று கொண்டிருந்த பொழுது, தென்காசியிலிருந்து புனலூர் சென்று கொண்டிருந்த பொழுது இந்த பேருந்தில் ஒரு பெண் அதன் கீழ் வழியாக பலகை உடைந்து கீழே விழுவ காட்சிகள் அனைத்து தொலைக்காட்சிகளும் காண்பிக்கப்பட்டது. அதை குறித்து நாங்கள் தற்சமயம் கவன ஈர்ப்பு கொடுத்து அதை சபாநாயகர் அந்த பொருளை குறித்து விவாதிக்க வேண்டும், அனுமதி வேண்டும் என்று கேட்டபொழுது அனுமதி மறுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் ஆம்பூர் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் ஒரு விற்பனையாளர் அரசு துறைக்கு கூட்டுறவுத்துறைக்காக பணியாற்றக்கூடிய ஒரு விற்பனையாளர் அந்த கடைக்குள்ளேயே தூக்கு போட்டுக்கொண்டு இறந்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு மன அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அரசு துறை எந்த அளவுக்கு அவரை ஊழல் செய்வதற்காக தூண்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொருட்களை விற்க வேண்டும் என்று டார்கெட் வைக்கிறார்கள். குறிப்பாக விற்க முடியாத பொருட்களை விற்க வேண்டும் என்றும் அதே போல மக்களுக்கு தர வேண்டிய இலவசங்களில் ஊழல் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு கடுமையான அழுத்தம் தரப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அந்த விற்பனையாளர் திரு ஈச்சம்பட்டி மதி 47 வயதுள்ள மதி அவர்கள் வடசேரி கூட்டுறவு ரேஷன் கடை விற்பனையாளராக பணியாற்றியவர். இன்றைக்கு அந்த கடையினுள்ளேயே அரசு துறைக்கு சார்ந்த அந்த கடைக்குள்ளேயே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது இந்த அரசாங்கம் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஏற்கனவே இதே போன்ற அழுத்தத்தின் காரணமாக, ஊழலுக்காக நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக, அரசின் அமைச்சரே நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக முத்துக்குமாரசாமி என்ற அக்ரிகல்ச்சர் துறை விவசாயத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி தற்கொலை செய்து கொண்டது ஒரு சம்பவம் இந்த தமிழகத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஒன்று. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அரசு பணிகளில் பணியாற்றுபவர்கள் இன்றைய தினம் அவர்கள் பணியாற்றும் இடத்திலேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது கடுமையான மன அழுத்தத்திற்கு அரசாங்கத்தால் தள்ளப்படுகிறார்கள். அரசு துறைகளால் ஊழலுக்கான அடிப்படைக்காக அவர்களை நெருக்கடி தருகிறார்கள். எனவே அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற உண்மை நிலைமை இன்றைக்கு நிலவி வருகிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை குறித்தும் கவன ஈர்ப்பு கொடுத்து நாங்கள் சட்டமன்றத்தில் முன்வைத்ததை ஏற்கவில்லை. எனவே காங்கிரஸ் தரப்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழகம் மிகவும் மோசமான பாதைக்கு இட்டு செல்லப்படுகிறது என்பதற்கான உதாரணங்கள் தான் இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் அதை விவாதிக்க இடமில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது.